வெல்கம் டு பிரவீன்ஸ் ஆட்டோ டெக். இன்றைக்கி இந்த டீசல் டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று இருக்குங்க. இதுதான் இந்த ஆட் ப்ளூ ஆயிலு. இது எல்லா மகேந்திரா கார்களில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டீசல் வண்டிக்கு 20 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடுனா 10,000 கிலோமீட்டருக்கு ஓடும். உங்களுக்கு முன்னாடி வார்னிங் வரும், கிளஸ்டரில் இண்டிகேஷன் வரும். இந்த ஆயில் வந்து நீங்கள் சர்வீஸுக்கு போனீங்கன்னா அவங்களே கரெக்டாக ஊற்றி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மூடியில் உங்களுக்கு அந்த கிரேடு போட்டிருப்பாங்க, என்ன ஆயில் கிரேடு ஊற்றணும்னு சொல்லி. அதுதான் வாங்கி அடிக்கணும், மாற்றி எதுவும் அடிச்சிட வேண்டாம். இந்த ஆட் ப்ளூ ஆயிலுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இங்கே தான் அந்த ஸ்ப்ரே ஆகும். அப்போது இங்கேருந்து உங்களுக்கு சில நேரம் சிட்டிக்குள்ளேயோ ஓடுறீங்க அப்படின்னா அந்த ஃபில்டரில் வந்து அடைச்சிருக்கும், கார்பன்லாம் போய் அடைச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள ரீஜன் ஆகும். 2 மெத்தட் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி உள்ள டிஸ்பிளேயில் கிளஸ்டரில் வந்து டிபிஎஃப் கிளாக்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுனீங்கன்னா ஃபில்டரில் அடைச்சிருந்த எல்லா புகையும் எல்லாம் போயிடும். இல்லை திரும்பவும் ஃபில்டர் ஃபுல்லாக அடைச்சிருக்கு அப்படின்னா ரீஜன் பண்ணணும். அது எங்கே அப்படின்னா உள்ளே இருக்கும். அப்போ இங்கேருந்து ஏதாவது ஸ்மெல்லு இது வருது, கரும்புகை வாசடிகள், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதில்லை. டிபிஎஃப் கிளாக்டு அப்படின்னா இங்கே தான் டிஸ்பிளேயில் வருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அபோவ் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக ஓட்டுங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும். அப்போ என்ன ஆகுனா செல்ஃபாக ஆகிடும், ரீஜன் ஆகிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஜன் வந்துச்சுன்னா, ரீஜன் நீங்கள் பச்சை கலரில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வண்டியை ரீஜன் பண்ணணும். எப்படி அப்படின்னாங்க, வண்டியை நிப்பாட்டிக்கணும், ஒரு ரெசிடென்ஸ் இல்லாத ஏரியாவில் நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு கியரை நியூட்ரல் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டுங்க, ஒவ்வொரு வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மெனு இருக்கும் பாருங்கள். இங்கே இதை பாருங்கள், இதுதான் மெனு. இந்த மெனு அமுத்துனீங்கன்னா கிளஸ்டரில் இதை பாருங்கள், ஃபியூல் இன்ஃபோன்னு வருது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுன்னா, இதை நான் ப்ரெஸ் மெனு அமுத்துறோம், ஃபியூல் இன்ஃபோன்னு வரும். இதை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். அப்போது இதில் வந்து நீங்கள் ஃபியூல் இன்ஃபோ போயிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒவ்வொன்றா வரும். இதில் என்னென்ன இருக்குன்னா ரேஞ்ச் இருக்கும், அடுத்தது வந்து டெப்த் லெவல் இருக்கும். அந்த டைமில் ரீஜன் ரெக்யூஸ்டர்னு வரும். உங்களுக்கு ரெக்யூஸ்டர்னு வரும்போது நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல வச்சு இந்த என்ட்ரு பட்டனை அமுத்தி பிடிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா 2000 ஆர்பிஎத்தில் ஓடும். இது வந்து 2000 ஆர்பிஎத்தில் 10 to 15 நிமிஷம் ஓடுங்க. ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவரை ரீஜன் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். அதுவரை நீங்கள் பிரேக்கு கிளச்சு எதுவுமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அது கம்ப்ளீட் ஆகிற வரை. ரீஜன் கம்ப்ளீட்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதனால் ரீஜன் வரனால நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ரீஜன் பண்ணணும், டீசல் வண்டி எல்லா வண்டிக்கும் இந்த ரீஜன் மெத்தட் இருக்குது. அது வந்து உள்ளே இருக்கிற ஃபில்டரில் அடைச்சிருக்க கார்பனை வெளியேற்றுறது தான் ரீஜன். அப்போ இந்த ஆயில் வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டிங்க, 10,000 கிலோமீட்டர் ஓடும். 8,000க்கு முன்னாடி இங்கே வார்னிங் வந்துடும் உங்களுக்கு. ரீஜன் ஆயிலுடைய லெவல் கம்மின்னு வரும். 8,000க்கு முன்னாடி ஒரு வார்னிங் வரும். 2,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடாதுன்னு வரும். 800 கிலோமீட்டரில் ஒரு வார்னிங் வரும். நிறைய வார்னிங் வந்து தான் நீங்கள் அந்த வார்னிங் வந்ததுன்னா சர்வீஸில் கொண்டு போய் நீங்கள் போய் 10,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி சர்வீஸுக்கு ரொம்ப ரீஃபில் பண்ணிக்கோங்க. இதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். 3 ஆயில் காமி ஒன்று ரீஜன் வரும், டிபிஎஃப் கிளாக்டுன்னு வந்துனா தான் நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டணும். அப்போ அது வண்டியே வந்து செல்ஃப் ரீஜன் ஆகிக்கும் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினீங்கன்னா. ஒரு ரீஜன் வருது, உள்ளேருந்து ஏதாவது புகை வருதுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், பதட்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஸ்ப்ரே ஆகும், யூரியா ஸ்ப்ரே ஆகிறது தான். நீங்கள் அது வந்து கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஓட்டுங்க. உங்களால் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டலைனாலும் ரீஜன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பைபாஸில் இடம் கிடச்சிதுன்னா நீங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும். அப்போ வந்து புகை வந்து உள்ளே அந்த ஃபில்டருக்குள்ளேருந்து வெளியே வந்துடும். இவ்வளோ தாங்க ரீஜன் பண்ணுற மெத்தடு. ஈஸியான மெத்தடு, பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.